விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்துல கணக்கு போட்டதை விட அதிகமான அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற காரணத்தினால மட்டுமே வந்திருக்கு. 30,000 பேரு வருவாங்க அப்படின்ட்டு எஸ்டிமேட் பண்ணப்பட்ட இடத்துல இது வரைக்கும் 60,000 பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க. இதுக்கு விஜய் அவர்களும் ஒரு காரணம் அப்படின்ட்டுனே சொல்லலாம். ஏன்னா அவரு மத்தியானம் போல, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா 12 o'clock அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா 2 o'clock வருவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அவரு கடைசியா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்த டைம் பாத்தீங்கன்னா 7:45 ஈவினிங். இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இது வரைக்கும் 39 பேர் இறந்திருக்காங்க, 40 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? மக்களா இல்ல மீடியா ஹைப்பா? இப்போ கூட்ட நெரிசல் வந்த பிரச்சனைகள்னால இதோட இம்பாக்ட் ஃபியூச்சர் ஓட்ஸ்ல எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு டிபேட்டும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கூட்ட நெரிசலையும் ப்ராப்ளம்ஸையும் ஃபோர்ஸி பண்ணாததுக்கு என்ன காரணம்? இது எல்லாத்துக்குமே ஒரு ஆய்வு தான் பதில் சொல்லலாம். எத்தனையோ பேரு அவங்கவுங்க குழந்தைகளை தொலைச்சிருக்காங்க. விஜய் அவர்களே வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணிருக்காரு. பவர் கட் வேற இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ ட்ரிகர் பண்ணிருக்கு. பஃபர் ஜோன்ஸ் இல்ல, இன்னும் ஸ்டேஜ் கிட்ட போகாம மக்களை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் பண்ணல. பீப்புள் ஸ்டாண்ட் பை டு கமெண்ட், they don't foresee the problems. கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் ஏன் நம்மளோட விஜய் அவர்களுமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. ஈவன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பை த கவர்மெண்டே இல்ல அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு வராரு. இது எல்லாமே விஜய் அவர்களை அவமதிக்குமா? பிஜேபியோடைய பிரசிடென்ட் மிஸ்டர் நாகேந்திரன் இது எல்லாத்துக்கும் ஒரு எஸ்சி பெஞ்ச் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எஸ்சி பெஞ்ச் இத ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் இவர் எஸ்சி பெஞ்ச்னு சொல்லணும்? டஸ் ஹி சஸ்பெக்ட் டு டிஃபேம் த ஆக்டர்? ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் இந்த ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது அவங்க லூஸ் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஈடாகுமா? இதை விசாரிக்க ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில ஒரு ஆய்வு ஒண்ணு செய்ய வேணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ரூலிங் பார்ட்டிய குறை சொல்லிட்டு வராரு. இன்னும் அவர் ப்ராப்பர் செக்யூரிட்டி கொடுக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராரு. ஆய்வோட பதில் என்ன இருக்க போகுது நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். எல்லாத்த போல இதுவும் சீக்கிரம் மறைஞ்சும் போயிடும். ஏன்னா நம்ம மக்களுக்கு இருக்கிறதோ வெறும் ஷார்ட் மெமரி தான். ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தெரிய வருது. என்னன்னா விஜய் அவர்கள் லேட்டா வந்திருக்காரு. இன்னொன்னு எலக்ட்ரிசிட்டி வெண்ட் ஆஃப் ப்ராம்ப்டிங் தி ஸ்டாம்பேட்.